ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒருத்தன் ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு எப்படிலாம் பிளான் பண்ணி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஒருத்தன் வீட்டில் படுத்துட்ருக்கான். நேற்று தான் புயல் கில்னு சொல்லிட்டு நேற்று லீவ் இருந்துச்சு. இன்றைக்கி இவருக்கு புயல் ஆகிடுச்சு வீட்டில். என்னன்னு பாருங்கள். ஹலோ சார், என்னாச்சு உங்களுக்கு? எங்கே மூஞ்சி காட்டுங்க, உங்கள் மூஞ்சை நாங்கள் பார்க்கணும். ஃபீவராக இருக்குங்களா? எப்பத்துலேருந்து காட்டுங்க கொஞ்சம். எப்படிங்க உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு? நான் மழை பெய்ஞ்சிருந்தா மழை அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. என்னது மழையில அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? எப்போ நீங்கள் மழை நினைச்சீங்க? என்னெல்லாம் சொல்கிறீங்க கதைங்க. உங்களுக்கு எக்ஸாம்னால நீங்கள் லீவ் போட்டீங்க அதானே? ஆமாம். இல்லைம்மா, நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர் இருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து ஹெவி ஃபீவருங்களா? தூங்கிட்டேன். நேற்று ஐபிக்கு படித்தேன். அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துச்சு. ஓகே. அதனால இப்போ இன்னைக்கு போகல. ஆனால் ஐபி எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படி தானே? ஆமாம் ஆமாம். உங்களெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை எங்களால். ஃபெயில் இல்லைங்க, இது டெஸ்ட்டு தான். எக்ஸாம் மெயின் எக்ஸாம் இருக்குது நெக்ஸ்ட் மண்டே. ஓகே, நீங்கள் 10 தான் எடுப்பீங்க. ஓகே, தூங்குங்க, நீங்கள் தூங்குங்க. நேற்று புயலுன்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லி சார் லீவ் போட்டு உட்காந்து யூடியூப் பார்த்துட்ருக்காரு. இந்த காலத்து பசங்க இப்படி தான் இருக்காங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா? இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பாருங்கள். இதை பைத்தியத்தை